என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஸ்டேரிங் வந்து அவர் நெஞ்சில் அடிச்சிருச்சு. அந்த ஸ்டேரிங் வந்து நெஞ்சில் அடித்ததுனால அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. மற்றபடி ஒரு உடம்புல எந்த விதமான காயமும் இல்லை. எந்த விதமான காயமும் இல்லை. உடனே அந்த கார் ரொட்டேட் ஆகிறப்ப அந்த ரொட்டேட் ஆனது பிறகு அந்த ஸ்டேரிங் வந்து நெஞ்சில் பட்டதுனால அவருக்கு நெஞ்சில் பட்டதினால் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு அவருக்கு உயிரிழந்திருக்கிறார். இதுதான் அந்த சம்பவம் அங்கே விசாரிக்கிறப்ப சொல்லப்பட்ட சம்பவம். இது உடனே படப்பிடிப்பு நிப்பாட்டி மற்றவங்களாம் வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு சமீப காலமாக. சர்தார் 2 படத்தில் இதே மாதிரி சர்தார் 2 படத்தினுடைய பூஜை போட்டு முதல் நாள் சண்டை காட்சி எடுக்கிறாங்க. அப்பையும் ஒரு ஸ்டண்ட் கலைஞர் வந்து இறந்து போகிறார். அதற்கு பிறகு இந்தியன் 2ல் நமக்கு தெரியும், அப்பையும் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு. தொடர்ந்து இந்த மாதிரியான சண்டை சமீபத்தில் ஒரு படத்துக்கு கூட ஒரு பெரிய காயத்தோட ஸ்டண்ட் கலைஞர்கள் தப்பிச்சு வந்தாங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து ஸ்டண்ட் யூனியன்லேயும் சரி அரசாங்கம் சில கைடன்ஸ் போட்டிருக்கிறாங்க. அது எப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ரிஸ்கியான சண்டை காட்சி எடுக்கிறப்ப ஒரு மெடிக்கல் டீமோட தான் எடுக்கணும் அப்படின்னு. அதை மீறியும் நடக்குது.